வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். CEXIO என்ற இந்த டெலிகிராம் போட்டோட மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்டேட் வந்திருக்கு. அதாவது உங்களோட ஆப் வந்து உங்களோட இந்த பேஜ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்படித்தான் மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கையும் மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் ஸ்டேஜ் 2க்கு வந்திருக்காங்க. விரைவில் வந்து லிஸ்டிங் ப்ரொசீஜர் அதுகளெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்ன்று கொடுத்து கொண்டீங்கன்னா உங்களோட காயின்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகி புதுசாக அவங்க காயின் மாற்றுவாங்க. முதல் வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸாக இருந்தது, இப்போ அது டோக்கனாக மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம். இதில் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டார்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகி உங்கள்கிட்ட இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே மாறும். என்ன என்கிட்ட இருந்த இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸாக மாறுது. ஸோ குறையத்தான் வரும். பவர் சைஸ் எல்லாம் மாறிக்கொண்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அது மிக மிக முக்கியம். அதை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு விட்ரோல் தருவாங்க. இந்த ஜொப்பன் இருக்கிறத கிளிக் பண்ணி டேப் பண்ணிக்கொள்ளுங்க. டேப் பண்ண பாயிண்ட்ஸ் ஆகும். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த பேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கீழே இருக்கிற இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ முக்கியமாக நீங்கள் இதை டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து எவ்ரி 3 ஹவர்ஸ் அப்படி உங்களுக்கு உங்களோட மைனிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் கட்டாயம் இந்த டேப்பிங்கை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட 5 விரலையும் வச்சு இதில் டேப் பண்ணுறது மூலமாக நீங்கள் விரைவாக டேப் பண்ணலாம். ஸோ ஒன்றாக தான் கொடுத்து பார்ப்போம் இது வேறு அப்டேட்டுகளை பற்றி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இது வந்து மைன் என்று பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் இருந்ததுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் வரும். ஸோ முதல்ல என்கிட்ட இருந்த பாயிண்ட்ஸ் இது அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கீழே இந்த இருக்குது, இந்த மைனிங் பர் ஹவர் கிரிப்டோ பேலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதில் வந்து கீழே கார்டுகள் வருது. இதுகளை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது எங்கள்கிட்ட இருக்க இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு, இந்த ஜெலோ கலர் பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு 1400 பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம், இதை நாங்கள் டேப் பண்ண பாருங்கள். இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸோட அளவு வந்து கூடும் எங்களுக்கு. ஓகே, இந்த ப்ராஃபிட் பர் ஹவர்ன்றதை விட இந்த பாயிண்ட்ஸோட அளவுங்களுக்கு கூடுறதான் மிக முக்கியம். ஸோ நான் இதில் கீழே டேப் பண்ண அது கூடிக்கொண்டிருக்கு பாருங்கள். ஸோ 5 விரலையும் வச்சு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண கூடுது. இங்கால இந்த பவரை வச்சு கொண்டு தான் இந்த இதெல்லாமே இப்போ கன்வெர்ட் ஆகிருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து இதில் 1497 இருக்குது. இந்த மைன்ன்றதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே 1497 கார்டு இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கார்டு வந்து கீழே பார்ப்போம். எல்லாம் 3500 4000 வண்டி இருக்குது, 5000 வண்டி இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பாருங்கள், இந்த பவர்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இதுக்குள்ளேயும் கார்டு இருக்குது. அடுத்த பிஸ்னஸ்ன்றதுக்குள்ளேயும் கார்டு இருக்குது. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எங்களோட மைனிங் பவர் வந்து கூடும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வச்சு கொண்டு இதில் வந்து பாருங்கள், இந்த பவர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த UPSன்ற இதை கொண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்கிரேட்ன்றதை கொடுக்குறேன். பக்கத்தில் ஸ்டார் பை பண்ண சொல்கிறாங்க. யாரும் ஸ்டார் பை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த பேலன்ஸை வச்சுக்கொண்டு நான் கார்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதில் பேலன்ஸ் குறையுது. எங்கே ப்ராஃபிட் பர் ஹவர் அது கொஞ்சம் கூடும். ஸோ இதுதான் இந்த கார்டை வச்சுக்கொண்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நீங்களும் இந்த கார்டுகளை எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பிஸ்னஸ்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இதில் 700க்கு 600 கொண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணுறேன். அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லாண்டு வருது. ஓகே, இப்போ பேலன்ஸ் குறைஞ்சிட்டு. ஓகே, ஸோ இப்படி இந்த கார்டை நீங்கள் மற்ற டாஸ்க் மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இதில் டாஸ்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா CEX ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது 10,000. 100 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண 500. அடுத்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண 4000 பாயிண்ட்ஸ் இப்படியெல்லாம் கிடைக்கும். கீழே வேறு பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கும். இதில் ஆல்ரெடி UTP டாஸ்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்குவாட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறதன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கிளைம்ன்றதை கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்குரிய கிளைமிங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து இதில் கன்வெர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்க இந்த ப்ளூ காயினை ஜெலோ காயினாக மாற்றலாம், ஜெலோ காயினை ப்ளூ காயினாக மாற்றலாம். ஸோ இதில் எந்த காயின் எங்களுக்கு தேவைன்றது அவங்க ஃப்யூச்சரில் சொல்லக்குள்ள அதெல்லாம் செஞ்சு கொள்வோம். ஓகே, இப்போ ஹோமுக்கு வந்து கொள்வோம். ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ என்கிட்ட மொத்தம் 24 காயின்ஸ் இருக்குது பேலன்ஸ். ப்ராஃபிட் ஹவர் என்ற ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே நாங்கள் ஏர்ன் பண்ணணும். இதில் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுவோம். மற்றது இதில் வந்து இந்த இருக்குது வாலெட், இந்த இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாலெட்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ இது கம்மிங் சூன் எனக்கு வந்திருக்காங்க, பார்க்கலாம். அடுத்தது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டெலிகிராம் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுகள், உங்களோட இன்வைட் லிங்க் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்டேட். கட்டாயம் உங்களோட ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் உங்களோட ஆப் இருக்குது. CEXIO உண்டு. ப்ளே ஸ்டோரில் தெரிஞ்சிங்கன்னா உங்களோட ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் கார்டுகளை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் விசா கார்டு, மாஸ்டர் கார்டில் கிரிப்டோ கரன்சி பை பண்ண செல் பண்ணுறதுக்கு அவங்க அதில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு பழைய எக்ஸ்சேஞ்ச் தான். அது கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.